வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்லயே கம கமன்னு உதிரி உதிரியா ஒரு சூப்பரான புதினா புலாவ், வெங்காய தயிர் பச்சடி. இந்த புதினா புலாவுக்கு சூப்பர் காம்பினேஷனா நல்ல ஒரு டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் மசாலா, அப்புறம் ஒரு பாயில்ட் எக். இந்த லஞ்ச் மெனு வந்து நீங்க வீக்கெண்ட்ஸ்ல பண்ணலாம். இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடணும்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 2யுமே வந்து நம்ம சைட் பை சைட் பண்ணிட்டோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து இது ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான மெனு. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து நான் வந்து 2 முட்டைய வேக போட்டுக்க போறேன். இத ஒரு ஸ்டவ்ல நம்ம போட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த வேல பார்த்தோம்னா, டக்குன்னு வந்து நம்மளுக்கு எல்லாமே பேரலலா ரெடி ஆயிரும். இத மூடி வச்சிடலாம். அடுத்ததா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிய நல்லா 2, 3 தடவ கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறுச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன சூடு பண்ணிட்டு அதில சிக்கன் மசாலா செய்ய போறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சூடானதும் கொஞ்சம் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுறலாம். கல்பாசி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இதே மெத்தட வந்து நீங்க பிரஷர் குக்கர்லயும் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓப்பன் பேன்லயே குக் பண்ண போறேன். வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து, அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 2 குட்டி தக்காளிய பொடியா வெட்டி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியா இருந்ததுன்னா நீங்க 1 சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதும், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, இந்த பொடியெல்லாம் கருகிராம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கருகுற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மட்டும் நான் தண்ணி ஊத்தி, இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளியும் மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த பொடியும் நல்லா வதங்கிடுச்சு. ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் எலும்போட தான் சேர்த்துருக்கேன். நீங்க போன்லெஸ் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். எலும்போட சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சிக்கன்ல அந்த மசாலா நல்லா கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்தே வந்து லேசா தண்ணி வந்து விட்டுருக்கு. இப்போ நல்லா மசாலாவோட சேர்த்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 கப் போல தண்ணி சேர்க்குறேன். நம்மளுக்கு கொஞ்சம் செமி கிரேவியா, கொஞ்சம் ட்ரையா இல்லாம கொஞ்சம் லைட் கிரேவியா தான் வேணும். குழம்பு மாதிரி தேவையில்ல. அதனால தண்ணி கம்மியா தான் நான் சேர்க்குறேன். நீங்க ப்ரெஷர் குக்கர்ல செய்றீங்க அப்படின்னா, இன்னுமே தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் ஓப்பன்ல செய்றதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ இத மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில மட்டும் கிண்டி விட்டுக்கணும். இந்த சைடு வந்து நம்ம வேக போட்ட முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இத உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்க போறேன். அடுத்ததா புதினா சாதத்துக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 4, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா ஒரு 1 1/2 இன்ச் உள்ள இஞ்சி, ஒரு 3, 4 பல் பூண்டு, நல்ல ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை. இது எல்லாத்தையும் கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி. இப்போ சிக்கன் அந்த சைடு வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர சூடு பண்ணி புதினா புலாவ் செஞ்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமா கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை. கூடவே நான் ஒரு 10, 15 முந்திரி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். பட் புலாவுக்கு வந்து நம்ம ரொம்ப பிளைனா இருக்கும் இல்லையா? ஸோ முந்திரி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரன்ச்சியா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாமே வறுபட்டதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய வெங்காயத்த நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அந்த நெய்யிலேயே.
இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டெப்ப மட்டும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணிருங்க. அந்த புதினாவோட பச்சை வாசனை எல்லாமே போற அளவுக்கு நல்லா வதங்கி, ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததா ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு, நான் இதில சேர்த்துட்டு, கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, மெதுவா கிளறி விடணும். அரிசிலாம் உடையாம, கொஞ்சம் மெதுவா கிளறி விட்டுட்டு, ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டு, தண்ணி சேர்த்துரலாம். இந்த பாஸ்மதி அரிசிக்கு நான் 1 பங்கு அரிசிக்கு 1 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி இதில எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ, அதே கப்ல 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப தண்ணி சேர்த்துட்டு, இத நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு, ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு, ஸ்டவ்வ நல்ல சிம்ல வச்சு ஒரு 6 நிமிஷம் டைம் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா சிக்கன் வந்து நல்லா ஆ கொதிச்சுட்டே இருந்தது. நம்ம சேர்த்திருந்த தண்ணியும் வத்திருச்சு. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா, இன்னுமே வந்து திக்காய் வந்துரும். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியில வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகுத்தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் கடைசியில சேர்த்தோம்னா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க இதே இது பிரஷர் குக்கர்ல குக் பண்றீங்க அப்படின்னா, தண்ணி அளவ கொஞ்சம் குறைச்சிட்டு, பிரஷர் குக்கர்ல ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு, ஸ்டவ்வ சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ மிளகுத்தூள்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் மூடி வச்சிருந்தேன். இப்போ திறந்துட்டு கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷா நறுக்குனது பொடியா கொஞ்சம் கொத்தமல்லி இலைய போட்டுட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததோடவே திக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கரெக்ட்டா இருக்கும். சிக்கனுமே நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு வந்து புதினா புலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மெதுவா ஒரு உடன் கரண்டிய வச்சு மெதுவா கிளறி விடுங்க. பாருங்க அடியிலலாம் ஒட்டாம கரெக்ட்டா வந்திருக்கு. நீங்க இந்த அளவுக்கு தண்ணி, அரிசி ரேஷியோ வந்து கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, சூப்பரா உதிரி உதிரியா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த புலாவ். அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். நல்ல இத வந்து சுட சுட சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். கூடவே வந்து நம்ம புலாவ்ன்றதுனால கொஞ்சம் வெங்காய தயிர் பச்சடி செஞ்சுக்கிட்டோம்னா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். நம்ம செஞ்சு வச்சிருந்த சிக்கன் மசாலாவையும் வச்சிடலாம். நான் முட்டையில வந்து கொஞ்சமா வந்து உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா மிளகுத்தூள் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெடி. நீங்களும் இத வந்து கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.